ஆதரவாக இருந்த நாடுகளின் பட்டியலில் என்றும் எப்பொழுதும் முதல் நிற்பது ரஷ்யா, இரண்டாம் நிற்பது இஸ்ரேல். ஏன் இவங்க ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னு நல்லாயிருக்கும். இஸ்ரேல் கோட்பாடு ரீதியாக பாகிஸ்தானுக்கு எதிரான நாடு. கோட்பாடு ரீதியான மத அடிப்படையிலான கோட்பாடை சொல்கிறீங்களா? இல்லை அது அரசியல் ரீதியான கோட்பாடாகட்டும், மத ரீதியான கோட்பாடாகட்டும். ரெண்டாவது, பாகிஸ்தானின் சப்போர்ட் பாலஸ்தீன் அமைப்புகளுக்கு இருப்பதால் இஸ்ரேல் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா பக்கம் நிற்கிறது. இப்போ இல்லை, 1999 கார்கில் போகிறப்பவே பல நாடுகள் நமக்கு சில முக்கியமான போர் உபகரணங்களை கொடுக்க மறுத்த போது நமக்கு போர்க்கால அடிப்படையில் அதை கொடுத்து உதவியது இஸ்ரேல். லேசர் கைடட் அம்யூனிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, துல்லியமாக தாக்கக்கூடியது. அதை யூஸ் பண்ணி தான் மிரேஜ் பிளேன்களானவை பாகிஸ்தான் வீரர்கள் பதுங்கி இருந்த மலைப்பகுதிகளை தாக்கி தகர்த்தார்கள். அதற்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு மலையாக திரும்பி ரீகேப்சர் பண்ணோம். அதுக்கு முழு காரணம் இஸ்ரேல். 1971 போர்லேயும் நமக்கு உதவி செய்தாங்க. ஆனால் அதை நம்ம அங்கீகரிக்காமல் இருந்தோம் பல ஆண்டு காலம். அதை அங்கீகரித்தது முதல்ல திரு நரசிம்மராவ் அவர்கள். அதை வெளிப்படையாக அதை சொன்னதும் சில செயல்களும் செய்ததும் அவர்களுடன் நட்புறவை பலப்படுத்தியதும் திரு வாஜ்பாய் அவர்கள். அதை அடுத்த கட்டத்துக்கே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ரீதியில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர் இன்று இருக்கும் பிரதமர். அதே சமயத்தில் இஸ்ரேல் தவறு செய்த போது அதை கேட்டுள்ளோம், சுட்டி காட்டியிருக்கோம், கண்டிச்சிருக்கோம், சுட்டி காட்டியிருக்கோம், இது தவறுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்கு எதிரான போக்கை கைவிட்டிருக்கும். அது இஸ்ரேலுக்கு இன்று ஒரு நண்பன் என்று கூறிக்கொள்ளும் வகையில் இருக்கும் நாடு இந்தியா. ஏன்னா இஸ்ரேல் நாம் எப்படியோ அதே மாதிரி ஒரு தனிமைப்படுத்த நாடு. இஸ்லாமிய நாடுகளின் வரிசையில் பார்த்தால் இஸ்ரேல் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய கடைசி நான் முஸ்லீம் நாடு. இந்த அரப் ரீஜன் மொத்தத்தையும் பாகிஸ்தானையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய நான் முஸ்லீம் நாடு இந்தியா. ஸோ இவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் இந்த நாடுகள் கிட்ட இருந்தால் வருதுன்னு சொல்கிறதுனால விரோதிக்கு விரோதி நண்பன் என்ற ஒரு அமைப்பும் இதில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த நாடு ரஷ்யா இந்தியா உறவு என்பது கிட்டத்தட்ட 1971 காலம் சென்ற பிரதமர் இந்திரா காந்தி தொடங்கி வைத்தது. அன்று பங்களாதேஷ் விடுதலை போருக்கு முன்னாடி, அன்றிலிருந்து இன்று வரை அதை புதுப்பித்தவர் திரு வாஜ்பாய் அவர்கள் 2000 வருடம்.